தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காலமும் நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ளாதவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில வேதத்துக்கு நேராய் நாம் நம்முடைய இருதயங்களை திருப்புவோம். வசனத்துக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை நாம் திருப்புவோமாக. இந்த நேரத்தை கொடுத்ததான கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் அருமை பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக நாம் நம்மை விட்டு கொடுப்போமாக. ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து நம்மை அவருடைய செம்மையான வழியில் அவர் நம்மை நடத்துவாராக. அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடியினால ஆண்டவர் இந்த கால வேளையில் நம்முடைய வார்த்தையின் வசனத்தினால் ஆண்டவரை எங்களை திருப்தியாக்கி அனுப்புங்க, எங்களை பலனடைய செய்யுங்க ஆண்டவரை. அப்பா, எங்களை ஆண்டவருடைய வார்த்தை வசனம் ஆண்டவர் எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க அப்பா. எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரை. இந்த நாளில் நீர் எந்த வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரை. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆரம்ப ஜெபமாக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய மூத்த சகோதரி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபித்தார்கள். யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன் என்று சொன்னார்கள். ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த வார்த்தை தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொடுக்குறீங்களே, இந்த காலகட்டத்தில் யுத்தங்களை நடந்து கொண்டிருக்கிறது, தேசமே பயந்து கொண்டிருக்கிறது, ஜனங்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் கொடுக்குறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஜெபத்தின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு அதை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஆமென். உலகம் பயந்து இருக்கலாம், ஜனங்கள் பயந்து இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் பயந்து இருப்போம். ஆனால் தேசத்தில் நாம் ஜெயம் எடுக்க முடியாது. ஆமென். கர்த்தர் அந்த மகிழ்ச்சியை நமக்கு தருகிறார். நாம் மகிழ்ச்சியா இருந்தாதான் பயப்படுகிறவர்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்ல முடியும். நாம் பயந்து இருந்தோம், ஆனால் பயந்து இருக்கிறவர்களை பார்த்து ஐயோ நீ பயப்படாதுன்னு சொல்ல முடியாது. அதனால தான் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். நம்மை முதலாவது அவருக்குள்ள நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை நம்மை பார்த்து, ஆண்டவர் மூலியமாக ஒரு தீர்க்கதரிசி மூலியமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு பலமுள்ள வார்த்தையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆபகுக் 3:17. ஆபகுக் 3:17. இருங்கம்மா, 17, 18 இந்த ரெண்டு வார்த்தை நிமித்தமா நாம் பார்க்க போகிறோம். இந்த முதலாவது 18வது வசனத்தை நாம் படிக்கலாம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லலாமா? நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். ஆமென். அல்லேலூயா. உலக பிரகாரமான ஜனங்கள் எத்தனையோ விதத்துல உலகத்துல மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, ஒரு தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி என்பது கர்த்தருக்குள் தான் இருக்க முடியும். ஆமென். உலக பிரகாரமான ஜனங்கள் பலவித காரியத்துல மகிழ்ச்சியாயிருப்பார்கள். இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது, பணங்களை சம்பாதிக்கும் பொழுது, வேலை கிடைக்கும் பொழுது, கோல்டுகள் ஜுவல்லர்ஸ்களை வாங்கும் பொழுது, வீடுகளை கட்டும் பொழுது, பல விதத்துல மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, உண்மையான ஒரு தேவ பிள்ளை சொல்ல முடியும், ஒன்றுமே எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உமக்குள்ள மகிழ்ச்சியாயிருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆபகுக் மூலியமாய் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிரு. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நீ களி கூறு என்று சொல்லி நம்மை அவர் பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? எப்பொழுது நாம் மகிழ்ச்சியா இருக்க கூடும்?
எல்லாமே சாதகமா இருக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி வரும் இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாமே உனக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிரு. நம்முடைய தேசத்தின் நிலைமை நமக்கு தெரியும். இப்பொழுது பார்க்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு கூட எந்த விதத்திலே நம்ம எதையுமே பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிரு. நம் தேசத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிரு. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்குள்ள நாம் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நம்முடைய மகிழ்ச்சியை ஒருவனாலும் எடுக்கவே முடியாது. ஆமென். நம்முடைய சந்தோஷத்தை ஒருவனாலும் எடுக்கவும் முடியாது. எதுவுமே இல்லாத சூழ்நிலையில கூட ஆண்டவர்கிட்ட நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும். தாவீது சங்கீதம் 34:1 சொல்லுகிறார், என்ன சொல்றாருங்க? நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை ஸ்துதிப்பேன். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் அவரை நான் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி, எந்த காலத்துல நாம் அவரை ஸ்தோத்திரிக்க முடியும்? சந்தோஷம் இருக்கும் பொழுது மாத்திரம் அவரை நாம் ஸ்தோத்திரிக்கிறது அல்ல, நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும், நம்முடைய துக்கத்திலும், நம்முடைய கண்ணீரிலும், நம்முடைய வேதனையிலும், நம்முடைய பற்றாக்குறையிலும், நம்முடைய வியாதியிலும், எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும், யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், வியாதிகள், ஒருவருக்கொருவர் பகைகள், விரோதங்கள், பல விதத்துல நான் ஜெயம் கிடைத்தாலும் ஜெயம் கிடைக்காமற் போனாலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவரே, நான் கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். எந்த காலத்திலும் ஆண்டவரே, நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். பழைய பாடல் இருக்குது இல்லைங்களா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் நாம் அவரை துதிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களை பார்க்கும் பொழுது இப்படி எழுதினதான வசனம் ஆபகுக்கு எந்த நிலைமையில் அந்த வார்த்தையை சொல்றார் தெரியுங்களா? அவர் சந்தோஷமா இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லல. அதுக்கு முன்னால 17வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடே இல்லாமற் போனாலும், இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய தேசத்துக்கு வரும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை, பஞ்சங்கள் நம்முடைய தேசத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இனி நான் சுகமாய் இருப்பேன், சாப்பிட்டு திருப்தியாய் இருப்பேன், சம்பூர்ணமாய் வாழ்வேன் என்று சொல்ல ஒரு காரியமும் இல்லை. இப்போ நாம் ஜெபிக்கிறோம், உண்மைதான். ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார், உண்மைதான். ஆனால் இன்னும் காலம் செல்லாது. வரப்போகிற நாட்கள் மிகவும் கொடூரமான நாட்களாய் இருக்கிறது. வயல்களில தானியம் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஹல்லேலூயா. நம்முடைய தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நம்முடைய கிச்சன்ல எண்ணெய் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நம்முடைய தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல், ஆடுகள் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நம்முடைய திராட்சை செடி பலனற்று போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆபகுக் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை நம்மை பார்த்து, எல்லாமே இப்படி சூழ்நிலை மாறினாலும், என் தேசத்தின் நிலைமை மாறினாலும், என் குடும்பத்தின் நிலைமை மாறினாலும், என்னுடைய சூழ்நிலை மாறினாலும், என் பேங்க் பேலன்ஸ் காலியா போனாலும் சரி, எனக்கு எதுவுமே இல்லாம போனாலும் சரி, என்கிட்ட இருக்கிற பிள்ளைகள் என்னை விட்டு போனாலும் சரி, என் குடும்பமே என்னை விட்டு எதிராக இருந்தாலும் சரி, என் தேசம் பல விதத்துல எதிரால் புறப்பட்டு போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன் சொன்னா, என் சந்தோஷத்தை கெடுக்க இந்த உலகத்தால் முடியாது. உலக சந்தோஷத்தை காட்டிலும் என் தேவனுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் மிகவும் பெரியது. அந்த சந்தோஷத்தை கெடுக்க யாராலே முடியாது. ஹல்லேலூயா. பசி, பட்டினி எதுவுமே முடியாது.
எதுவுமே அந்த சந்தோஷத்தை கெடுக்க முடியாது. நாம் பார்க்கிறோம், நம்முடைய முற்பிதாக்களை பார்க்கிறோம், பக்தர்களை பார்க்கிறோம், எந்த சூழ்நிலையில் அவர்கள் கடந்து போனார்கள். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் சொல்லுகிற ஒரே காரியம், என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டில எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஓ, உனக்குள்ள இருக்கிறவனை காட்டில எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். தாவீது சொல்லுகிறார் இல்லைங்களா, கோலியாத்தை பார்த்து, நீ ஈட்டியோடு பட்டயம் கேட்டதை இதுல தாப்பா உனக்கு சந்தோஷம், ஆனா எனக்கு இருக்கிற சந்தோஷம் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை ஒருவனாலும் பறிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக கடந்து போகலாம். நம்ம யோபு என்ற பக்தனை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபு 19வது அதிகாரம் 26, 27 யோபு சொல்லுகிறார், இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். ஹல்லேலூயா. என் தோல் அழுகி போனாலும், யோபு சொல்லுகிறார், இந்த என் தோல் அழுகி போன, என் மாம்சம் அழுகி போனாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில யோபு சொல்லுகிறார் தெரியுமா? வரப்போகிறதை குறித்து யோபு சொல்லலங்க, வந்த சூழ்நிலையை வச்சுதான் சொல்றாரு. அவர் இருக்கிற சூழ்நிலையை வச்சுதான் சொல்றாரு. அழுகி போய் இருக்கிறது, அவரால் சொரண்ட கூட முடியல, அவரால் தேய்க்க கூட முடியல, அவர் வாட்டு தோலெல்லாம் அழுகி போய் நாற்றம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது, அவரால் ஒண்ணுமே முடியல, தேங்க அந்த ஓட கொண்டு எடுத்து சொரண்டின்னு இருக்கிறாரு. ஆனா அப்படிப்பட்ட யோபு சொல்றாரு, இந்த என் தோலே அழுகி போயிட்டாலும் சரி ஐயா, நான் உயிரோடு கூட இருப்பேன். ஓ, அந்நிய கண் அல்ல, என் தெய்வத்தை பார்ப்பது என் சொந்த கண். ஹல்லேலூயா. யோபுடைய சந்தோஷத்தை எடுக்க முடியல. தன் சரீரத்தின் பலவீனம் யோபுவின் சரீரத்தை எடுக்க முடியல. ஹல்லேலூயா. எடுக்க முடியல. அவருக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம், தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, தேவனை நான் பார்ப்பேன், அந்நிய கண்ணலை என் சொந்த கண் காணும் என்ற அந்த விசுவாசம், அவருக்குள்ள இருந்த அந்த சந்தோஷத்தை எடுக்கவே முடியல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் இழந்து போன யோபு சொல்லுகிறார், நான் என் தேவனை பார்ப்பேன். அவர் அந்த சந்தோஷத்தை இழக்கவில்லை. யோபு 1:21, 22 யோபு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோபு 1வது அதிகாரம் 21, 22 யோபு, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து நான் வந்தேன், நிர்வாணியா தான் நான் இடத்திற்கு போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கொடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கும் பொழுது நாம் சந்தோஷப்பட்டோம், நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது சந்தோஷப்பட்டோம். ஒருவேளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்ந்து சுகித்திருக்கும் பொழுது, ஒருவேளை அதை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது, அதே சந்தோஷம் நமக்குள்ள இருக்குமா? ஆனால் யோபு சொல்றாரு, அவர் எனக்கு கொடுக்கும் பொழுது இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் அவர் எடுத்துக் கொள்ளும் பொழுது கூட எனக்கு இருக்கிற சந்தோஷம், நம்பிக்கை, நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் என்னிடத்திலிருந்து எல்லாமே பறித்து கொண்டாலும் சரி, எடுத்துக்கொண்டாலும் சரி, நான் இழந்து போனாலும் சரி, நான் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். ஆபிரகாம் 24 வருடம் காத்திருந்து பெற்ற ஈசாக்கை கொடுக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அந்த ஆபிரகாமுக்கு. ஆனா ஒரு நாள் வந்தது, மீண்டும் அந்த கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மீண்டும் கேட்கிறார், என்னிடத்துக்கு கொடு. அதே சந்தோஷத்தோடு கூட ஆபிரகாம் புறப்பட்டு போனதை நாம் பார்க்கிறோம். பெற்றுக்கொள்ளும் பொழுது சந்தோஷம், இழக்கும் பொழுது துக்கம் இருக்கக்கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஆண்டவன் நம்மை சுகித்து வைத்திருக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் நாம் இழக்க நேரிடும் பொழுது கூட அந்த சந்தோஷத்தை நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆபகுக்கு சொல்லுகிறார், நான் என் தேவனுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன், நான் கர்த்தருக்குள்ள களி கூறுவேன், என் மகிழ்ச்சியை ஒருவனாலும் பறிக்க முடியாது. யோபு சொல்லுகிறார், ஓ, நான் நிர்வாணியா தான் நான் வந்தேன், நிர்வாணியா தான் நான் போறேன். அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி
2:10 பாருங்க. 2:10 யோபு 2:10. நான் தீமையை பெற வேண்டாமோ? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு உதடுகளில் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனைவியிடத்தில் சொல்லுகிறார் யோபு, எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது, எல்லாம் அவர் கொடுத்ததுமா எனக்கு. அவர்கிட்ட நான் நன்மையை பெற்றேன், நான் தீமையை பெறக்கூடாதா? இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால பாவம் கூட செய்யவில்லை. நம் லேடிஸுங்களுக்கு அதிகமா ஒரு சின்ன காரியம் வந்துச்சுன்னா நம்ம எதை குறை சொல்றோம்? ஏன் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, கீழே விழுந்துட்டோம், ரத்தம் வருது, ஏசப்பா உமக்கு நன்றி, எனக்கு ரத்தம் வருது நன்றின்னு சொல்றோமா? இல்ல. பிள்ளை ஃபெயில் ஆயிடுது, ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்றோமா? இல்ல. எடுத்த உடனே ஏன் ஏசப்பா, ஏன் ஆண்டவரே? ஆனா யோபு சொல்றாரு, இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால பாவம் செய்யவில்லை. யோபு சொல்றார் 23:10, யோபுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, யோபுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. 23:10 சொல்றாரு, ஆனாலும் நான் அவர் அறிகிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்ற ஒரு நம்பிக்கை யோபுக்குள்ள இருந்ததாலதான் யோபு தன் உதடுகளினால ஆண்டவரை குறை சொல்லவே இல்லை. நான் போகிற வழியை தேவன் அறிவார், நான் அறியறேன்னா என்னவோ தெரியாது, என் இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, என் தேசத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, என் குடும்பத்துக்கு என் சபைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்தை வச்சு நான் இதை பார்த்து கணக்கு போடுறேன். ஆனா நான் பின்னால காரியத்தை ஆண்டவர் அறிந்து இருக்கிறபடினால ஒரு நாள் வரும், இந்த சோதனை எல்லாம் முடிந்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. ஏன் யோபு சொல்றார், எல்லாமே சோதித்து முடித்த பிறகு என் சோதனையில நான் என்ன பண்ண போறேன்? ஜெயம் எடுப்பேன், நான் பொன்னாக விளங்குவேன். அந்த நிச்சயம் யோபுக்குள்ள இருந்தது. இந்த நாட்களில அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். ஏஜி வொர்ஷிப் ஹவுஸ் விமன்ஸ்களுக்குள்ள அந்த நிச்சயம் இருக்கணும். எவ்வளவு பெரிய காரியம் நம்மை சூழ்ந்து வந்தாலும் அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். எல்லாமே ஆண்டவரே இழந்து போய் நான் நின்றாலும் சுவாமி, உமக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை நான் இழக்க மாட்டேன், நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு அம்மா படகுல பயணம் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அந்த அம்மாக்கு 2 பெண்கள். அந்த 2 பெண்ல ஒரு பெண், மூத்த பெண் இறந்துடுறாங்க. சின்ன பெண்ணுகிட்ட போறாங்க, அவங்க டிராவல் போறாங்க, படகுல போட்ல போயின்னு இருக்கிறாங்க. சென்ட்ரல் போட்ல போயின்னு இருக்கிற ஒரு பெரிய அலை, அப்படியே கப்பல் மூழ்கி போற சூழ்நிலை வரும் பொழுது எல்லாம் கதறாங்க, எல்லாம் அழுகுறாங்க, என்னென்னவோ செய்யறாங்க. ஆனா அந்த அம்மா சந்தோஷமா உட்காந்துக்கிறாங்க. ஏதோ எப்படியோ அதெல்லாம் முடிஞ்சு அந்த சமாதானம் அப்படியே வந்துச்சு. எல்லாம் பார்த்து அந்த அம்மாவை கேட்கிறாங்க, எல்லாமே நாங்க எல்லாம் ஆடி போயிட்டோம், எங்க மூழ்கிடுவோம், எங்க என்ன ஆயிடுவோம்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க மட்டும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே, உங்களுக்கு பயமே இல்லையான்றப்ப அந்த அம்மா சிரிச்சின்னு சொன்னாங்களாம், இந்த உலகத்துல எனக்கு இருந்ததெல்லாம் 2 தான், 2 மகள்க. அதுல மூத்த பொண்ணு இறந்துட்டா, ஏசப்பா கிட்ட போயிட்டா. 2வது பொண்ணு இருக்கிற, அவளை பார்க்கத்தான் நான் போயின்னு இருக்கிறேன். ஒருவேளை நான் விழுந்து மறைச்சிட்டேன்னா நான் என் பொண்ணுகிட்ட போயிடுவேன், மூத்த பொண்ணுகிட்ட. இல்ல உயிரோட பொண்ணுன்னா என் 2வது பொண்ணுகிட்ட போக போறேன். இதுக்கு நான் கலங்கணும், என் சந்தோஷத்தை ஏன் நான் இழக்கணும்? என்ன நிச்சயம் பாருங்க. ஒருவேளை மறைச்சிட்டேன்னா என் பொண்ணுகிட்ட போவேன், மூத்த பொண்ணுகிட்ட. அங்க ஏசப்பா கிட்ட இருக்குவாங்க, போய் அவளை பார்க்குவேன். நான் நல்லபடியா நான் கரை சேர்ந்துட்டேன்னா என் 2வது பொண்ணை போய் பார்க்குவேன். நான் இதுக்கெல்லாம் கலங்க மாட்டேன். அருமையான தேவ சனமே, நமக்கு கூட 2 நம்பிக்கை இருக்குது. ஒன்னு உலகம் கொடுக்கிற நம்பிக்கை, இன்னொன்னு தேவன் கொடுக்கிற நம்பிக்கை. உலகம் கொடுக்கிற நம்பிக்கை நம்மள பாதாளத்துக்கு இட்டுன்னு போயிடும். ஆனா தேவன் கொடுக்கிற நம்பிக்கை பரலோகம் வரைக்கும். அந்த நம்பிக்கை நாம் இழக்காதபடிக்கு ஆண்டவர் நம்மை நடத்துவார். எந்த சூழ்நிலையில நாம் வந்திருந்தாலும் சரி, இந்த நாட்களில எந்த சூழ்நிலை நாம் அமர்ந்திருந்தாலும் சரி, ஆண்டவரே என்னை நீங்க சோதிச்சுன்னு இருக்கிறீங்கப்பா, எனக்கு இது ஒரு சோதனை நாட்கள் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சோதனையில் ஆண்டவரே நான் ஜெயிப்பேன், நான் பொன்னாக விளங்குவேன்,
அந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் இருப்போமானால் நாம் நம்பிக்கையை இழக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நெகேமியா சொல்லுகிறார், அதுதான் சிஸ்டர் மூலியமா அந்த ஜெபத்துல அவங்க சொன்ன வார்த்தை. நெகேமியா 8:10 நெகேமியா சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து நெகேமியா சொல்லுகிற வார்த்தை, நோக்கி நீங்கள் போய் புசித்து குடித்து அனுப்புங்கள். இந்த நாள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொழுமையானவைகளை புசியுங்கள், குடியுங்கள், அனுப்புங்கள். நீங்க உங்க இருதயம் விசாரப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். ஏன்னா இந்த நாள் யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். நாம் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறோம். ஒரு காலமும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த அனுமதிக்க மாட்டார். நாம் சோர்ந்து போக அனுமதிக்க மாட்டார். நாம் கண்ணீர் விட அனுமதிக்க மாட்டார். நம்முடைய வழியை இருளாக்கி போட்டிட மாட்டார். ஒரு நாள் வரும், கர்த்தர் வெளிச்சத்துக்குள்ள நம்மை நடத்துவார். அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் இருப்போமானால் நம்முடைய மகிழ்ச்சியை ஒருவனாலும் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியேல் 3:19 ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு வந்ததான ஒரு சோதனை என்னவென்றால், ராஜா வைத்ததான அந்த பொற்சிலையை வணங்கு, அதை தவிர வேறு எதையுமே நீங்க வணங்க கூடாது என்று சொல்லும் பொழுது அதைத்தான் நமஸ்கரிக்கணும்னு சொல்றப்போ ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதை வணங்கவில்லை. ராஜா பார்த்து சொல்லுகிறார், இதை வணங்காதவர்களுக்கு என்ன செய்யப்படும் தெரியுமா என்று கேட்கும் பொழுது, தெரியும் ராஜா, எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்க இருக்கிறோம், தெரியாம இல்ல, எங்களுக்கு தெரியும், ஏன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது ராஜா, என் தேவன் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எப்பேற்பட்டதான காரியம் இருந்தாலும் சரி, அவர் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எங்களை தூக்கி அக்கினி கடல்ல நீ வீசினாலும் பரவாயில்லை, அவர் எங்களை தப்புவிப்பார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவிமார் போவானாலும் சரி, நாங்கள் அந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன். ஏன் சொன்னா, எங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த சந்தோஷம், நம்பிக்கை, அந்த விசுவாசம் என் தேவன் மேல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை யுத்தங்கள் நடந்துன்னு இருக்குது, இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு நேரிடக்கூடும். வந்து கேக்குவாங்க, நீ கிறிஸ்டியனா? நீ இல்லைன்னு சொல்லு, ஒத்துக்கோ, உனக்கு நான் ஜீவ பிச்சை போடுறேன்னு வாங்க. இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல என் தேவனுடைய சந்தோஷம் எனக்குள்ள இருக்கும் பொழுது, என் உயிரே போனாலும் சரி, நான் என் தேவனுக்குள்ள நான் நம்பிக்கையா இருப்பேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா சகோதரிகள்? நான் சொல்ல முடியுமா? நம்முடைய பிள்ளைகளை வைத்துக் கொண்டு, நம்முடைய கணவன்மார்களை வைத்துக் கொண்டு, பிடித்து வைத்துக் கொண்டு நீங்க மறுதலியுங்க, உங்களுக்கு நான் ஜீவ பிச்சை போடுறேன்றப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். எல்லாமே எனக்கு எல்லாமே எதிராக நடந்தாலும் சரி, நான் என் தேவனுக்குள்ள நான் களி கூறுவேன் என்று சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இந்த நாட்களில் மோசே என்ற பக்தனை குறித்து நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11:24-25 எத்தனையோ முறை பாஸ்டர் மூலியமா நாம் கேட்டிருக்கிறோம் அந்த வசனம். 25-26 நம்ம பார்க்கும் பொழுது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் என் தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே நான் தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து நிந்தையை அதிக வாக்கியம் என்று எண்ணுகிறேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஓ, அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் இந்த உலகம் கொடுக்கிறது, உலக சந்தோஷம் கொடுக்கிறது. ஆனால் மோசே சொல்லுகிறார், இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை நான் வெறுத்து இனி வரும் பலன் மேல நான் நோக்கமாயிருப்பேன். இதையெல்லாம் நான் வெறுத்துட்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் தேவ ஜனங்களோடு கூட நான் துன்பத்தை அனுபவித்தாலும் சரி, நான் அதை தான் தெரிந்து கொள்ளுவேன். அதுல தான் என் சந்தோஷம் என்று மோசே சொன்னது போல இந்த காலத்துல நாம் சொல்ல வேண்டும். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் எனக்கு வேண்டாம், உலகம் காட்டுகிற வழி எனக்கு வேண்டாம்.
என் தேவன் சனங்கள், என் தேவனுடைய சனங்கள், என் தேவன் நடத்துகிற வழி, என் தேவன் காட்டின பாதை, என் தேவன் கொடுத்த சபை, ஓ இதை நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று நாம் ஓடுவோமாக. கடைசியாக அப்போஸ்தலராகிய பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16:22-26 வரைக்கும் பார்க்கும் பொழுது பவுலையும் சீலாவையும் அடி உதை எல்லாம் அடித்து அவர்களை சிறைச்சாலையில போடும் பொழுது அவர்களுக்குள்ள இருந்த சந்தோஷத்தை நாம் பார்க்கிறோம். நிர்வாணமாக்கி அவர்களை அடித்து உதைத்து காயமாக கட்டி அநேக அடிகளை அடித்து தொழுமரத்துல மாட்டி அவர்களை வைக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் சொன்னார்கள், இதெல்லாம் எங்களுடைய சந்தோஷத்தை எடுக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் பாடி தேவனை துதித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நேரம் இல்லை, ஆழமாய் போக வேண்டும், ஆனால் நேரம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில நாம் போய்கொண்டிருந்தாலும், நம்முடைய சூழ்நிலைகள் போய்கொண்டிருந்தாலும் நாம் சொல்ல வேண்டும், எத்தனை தொழுமரங்கள் என்னை மாட்டி வைத்தாலும், எத்தனை சிறைச்சாலையின் காரியங்கள் எங்களை சூழ்ந்து வந்தாலும், எத்தனையோ அடிகள் எங்களை அடித்தாலும், நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த துதியின் சத்தத்தை, அந்த பாடலின் சத்தத்தை ஒருவனாலும் எடுக்க முடியாது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4:8, எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி நாங்கள் போக மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8:36-39 சொல்றாரு, எந்த காரியம், நிகழ்காரியம், வருங்காரியம், எந்த காரியம் இருந்தாலும் சரி, அவருடைய அன்பை விட்டு எங்களை எதுவுமே பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:4 சிறைச்சாலையில பவுல் சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சந்தோஷத்தை பக்தர்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை அல்ல, கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம். கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷம் எது தெரியுங்களா? பாடுகள், உபத்திரவம், அடி உதை, இல்லாமை, பசி, பட்டினி, நிர்வாணம் சொல்றாரு இல்லைங்களா, பவுல் சொல்றாரு இல்லைங்களா? அப்படியாக எல்லா காரியத்திலையும் நம்ம பார்க்கிறோம். தீமோத்தேயுலெல்லாம் பார்க்கிறோம், ரோமர்லெல்லாம் பார்க்கிறோம், கொலோசியர்லெல்லாம் பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிற காரியம் நிர்வாணம், பசி, வேதனை, அடி உதை, 5 தரம் அடிக்கப்பட்டும் தேவனுடைய அன்பை விட்டு எதுவுமே என்னை பிரிக்க முடியாது, எதுவுமே பிரிக்க முடியாது. ஒரு நாள் காலகட்டத்தில் என் கணவனும் சபைக்கு போக கூடாது என்று சொல்லி, நான் அதிகமா என் சாட்சி சொல்ல மாட்டானா, இன்னைக்கு ஒரே ஒரு காரியம், எவ்வளோ பிரெக்னென்ட் நான், கேரிங்ல இருக்கிற அவ்வளோ அடி, என் முட்டியெல்லாம் ஒடியும், என் கை பைபிள தூக்குறியா, என் கையெல்லாம் விரலெல்லாம் ஒடிச்சு, இதெல்லாம் ஒடிஞ்ச விரலுங்க, அடி உத, மூஞ்சில மார்க் விழுந்துடும் சொல்லிட்டு கீழே குடிஞ்சனா சைட்ல எல்லாம் அப்படியே இந்த விழா எலும்பெல்லாம் ஒடிஞ்சு போற அளவுக்கு அடி, பேட் எடுத்து காலில் முட்டியில வீங்கிடும். ஒரே சர்ச்சைக்கு ஆனா பொழுது எப்ப விடியோன்னு காத்துன்னு, எப்ப பொழுது விடியாங்க சமூகத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே, நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்க குரலை கேட்கணும் ஆண்டவரே. கடைசி அவர் புதன்கிழமை இறக்குறாரு, சண்டே காலையில எழுந்து உட்காந்த உடனே அடி. இங்க பாருங்க, மார்க் இருக்கும், எனக்கு இது பள்ளம், ரத்தம் ஊத்துது, போகக்கூடாது சர்ச்சைக்கு. ரத்தத்தை மூடி அன்னைக்கு கம்யூனியன் வந்தேன், ஆண்டு அழுத எவ்வளவு நாள் ஆண்டவர் இந்த அடியோத முடியலப்பா, எனக்கு துதிக்க கூட முடியலப்பா, உதடெல்லாம் கிழிஞ்சு இருக்குது. சர்ச்சில் உட்காந்து லட்சுமிபுரம் சர்ச், அடி உதை, ஆனாலும் தேவனுடைய அன்பை விட்டு ஒன்றும் பிரிக்கல. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை விட்டு எதுவுமே பிரிக்கல. பசி, காசு கொடுக்க மாட்டாரு, சாப்பாடு இருக்காது, குழந்தை வயிற்றுல பசி, ஒண்ணுமே இருக்காது. ஆனாலும் 24 மணி நேரமும் என் தேவனை துதிப்பதை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. வேத வசனம் உணவாய் மாறிற்று. ஹல்லேலூயா. எங்க ரேவதிக்கு ஒரு சின்ன ஒரு கேக், ஹனி கேக், 5 rupees, அதை வாங்கி கொடுத்துட்டு அந்த புள்ளைய வயிற்று ரொப்பிடுவேன். நைட்டு 12 மணி ஆனாலும் கதவு திறக்க மாட்டார். வயிற்றுல புள்ள பசி, ஆனாலும் அந்த உலக பசி என்ன ஒண்ணுமே பண்ணல.
நல்லா 4.5 kg பிறந்தான். அவன் பிறக்கிறப்போ 4.5 kg. ஆண்டவர் அவ்வளவு ஒரு வல்லமை, வசனம் வசனம் வசனம். அவள் சொன்னது போல கடைசியா முடிக்கிற நிறைய இருக்குது. ஆனா கடைசியா சொல்ற ஒரே காரியம், பவுலை போல என் ஓட்ட 2 தீமோத்தி 4:7 என் ஓட்டத்தை நான் முடித்தேன், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். எந்த சூழ்நிலை அதை சொல்றேன், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். எல்லாம் எனக்கு எதிராய் வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அவங்க சொல்றாரு, அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் இல்லாம போனாலும், ஒலிவ மரத்தில பலனற்று போனாலும், வயல்களில தானியம் விளைவியாமல் போனாலும், ஆட்டுக்கடைகள் முதலற்று போனாலும், என் தொழுவத்தில் மாடே இல்லாம போனாலும், எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் என் கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள்ள களி கூறுவேன். இந்த வார்த்தைகளினால கர்த்தர் நம்மையும் நம்முடைய சபையும் நம்முடைய தேசத்தையும் நிரப்புவாராக. ஆமென், ஆமென்.